ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நான் உங்கள் பிகே வந்தாச்சு. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, மலேசியா இருக்கு இல்லையா, மலேசியாவில் ஜனநாயகனுடைய இசை வெளியீட்டு விழா அப்படின்றது ரொம்ப பிரம்மாண்டமாக தயாராகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஜனநாயகன் வந்துட்டு அப்சல்யூட்டாக தளபதி விஜய் இருக்கார் இல்லையா, அவருடைய கடைசி திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த இசை வெளியீட்டு விழாக்கு அப்புறமா கூட வந்துட்டு பார்த்தோன்னா அவருடைய தேர்தல் பணிகள் அப்படின்றத இன்னும் மும்பரப்படுத்த சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறமா சினிமாக்கு முழுக்க வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு முழுக்கு போட்டுட்டு நம்ம தீவிர அரசியல் அப்படின்றத வரக்கூடிய 6 மாதம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பார்த்தோம்னா சட்டமன்ற எலெக்ஷன் வர்றதுக்காக இருக்கக்கூடிய ரொம்ப கம்மியான டைம் டியூரேஷன் அப்படின்றது இருக்கிறதுனால அதுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாலஜியில் இருக்காராம். ஸோ பொதுவாகவே வந்துட்டு பார்த்தோம்னா தளபதியினுடைய இசை வெளியீட்டு விழா அப்படின்னா எக்கச்சக்கமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அதில் அவர் என்ன பேச போகிறாரு, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்ட் இயர்ஸில் வந்துட்டு அவர் ஒவ்வொரு இசை வெளியீட்டு விழாலையுமே ஒவ்வொரு குட்டி கதை அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோன்னா அதில் ஒரு பொலிட்டிக்கல் டச்சோட தான் முடிப்பார். பட் இப்போ வந்துட்டு அவருடைய அரசியல் பிரவேசம் அப்படின்றது ஆனதுக்கப்புறமா தமிழ்நாட்டுக்குள்ளே வச்சோம்னா தேவையில்லாத ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் அப்படின்ற மாதிரி வரும். அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னதான் அதர் ஸ்டேட்ஸில் வச்சாலும் இங்கே அவர் மாநில அரசாங்கத்தை மட்டும் எதிர்க்கிறது கிடையாது, மத்திய அரசாங்கத்தையும் எதிர்க்கிறதுனால அரசியல் ரீதியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மலேசியாவில் இந்த விழா அப்படின்றதையே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விழாவுக்காக வந்துட்டு பார்த்தோன்னா மாலிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் முழுக்க எல்லா ஏற்பாட்டையுமே பண்ணிக்கிட்டு இருக்காராம். அதுலேயே குறிப்பாக சொன்னோம் அப்படின்னா டத்தோ அப்துல் மாலிக் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மலேசியாவை முழு கண்ட்ரோலில் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த இசை வெளியீட்டு விழாவில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது இருக்குது, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா யார் இந்த டத்தோ மாலிக் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த டத்தோ அப்துல் மாலிக் இருக்கார் இல்லையா, அவர் முழுக்க வந்துட்டு பார்த்தோம்னா இந்த தளபதி கச்சேரி அப்படின்ற தீமில் மொத்த மலேசியாவையுமே கலக்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஆல்ரெடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சாதாரண ஒரு வேலை தேடி மலேசியாவுக்கு போனவர், அங்கே போய் ஒரு ஜவுளி கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தவர், அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த தமிழ் படங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மலேசியாவில் வெளியிடுறதுக்கான உரிமம் அப்படின்றத வாங்கி அதை பிஸ்னஸாக மாற்றுறாரு. அதை தாண்டி வந்துட்டு தங்கம் வைரம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான தொழில்களில் அங்கே கால் பதிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். டத்தோ அப்துல் மாலிக்கை பொறுத்த வரைக்கும் மலேசியாவில் ரொம்ப பெரிய டான் அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு சிலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா மலேசியாவில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களில் ரொம்ப முக்கியமான தொழிலதிபராகவும், அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த அரசியல் சார்ந்த விஷயங்கள்லையும் டத்தோ மாலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி அங்கீகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த படம் அப்படின்றத தயாரிக்கிறாங்க ஜனநாயகனை. அதனால கிட்டத்தட்ட 5 மாதத்துக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த இசை வெளியீட்டு விழாக்கான வேலைகள் அப்படின்றத நம்ம டத்தோ மாலிக் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட கூப்பிட்டு எங்களுக்கு இந்த மாதிரி இந்த இசை வெளியீட்டு விழாவை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு தரணும் அப்படின்னு சொன்னதுனால அந்த ப்ராஜெக்டை வாங்கினதுக்கு அப்புறம் இருந்தே வந்துட்டு பார்த்தோம்னா அந்த விழா நடக்கக்கூடிய புகித் ஜலால் இருக்கு இல்லையா, அந்த மைதானத்தை கிட்டத்தட்ட 5 மாதத்துக்கு முன்னாடியே வாடகைக்கு எடுக்கிறாரு. வாடகைக்கு எடுத்ததோட மட்டும் இல்லாமல் அங்கே ஸ்பெஷல் பர்மிஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாங்குறாரு. அப்படி அந்த ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறமா பார்த்தோம்னா உட்கார்ற சீட்ஸில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா அதை தாண்டி வந்துட்டு வரக்கூடிய கெஸ்ட் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையுமே கோஆர்டினேட் பண்ணுறது, அவங்க ஒவ்வொருத்தருக்குமான தனித்தனி ரூம்ஸ் அலோகேட் பண்ணுறது, ரூம்ஸை தாண்டி ரெஸ்ட் ரூம்ஸில் ஆரம்பித்து டிஸ்பிளேஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மைதானத்துக்கு வரக்கூடிய ரசிகர்கள் பார்க்குற மாதிரி அங்கங்கே எல்இடி டிவி செட் பண்ணுறது, ஜனநாயகன் படக்குழு வந்துட்டு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா லைட் போர்ட்ஸ் வச்சு தரதில் ஆரம்பித்து A to Z எல்லா வேலையுமே டத்தோ மாலிக் தான் பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற படங்களுடைய உரிமத்தை எப்படி வாங்கி வெளியிடுறாரோ அதே மாதிரி ஜனநாயகன் படம் இருக்கு இல்லையா, அதனுடைய மலேசியா ரிலீஸ் உரிமமும் டத்தோ மாலிக் கிட்ட தான் இருக்குது. ஸோ ஒரே கல்லில் 2 மாங்கா அப்படின்ற மாதிரி வந்துட்டோம்னா அவர் படத்துக்கான ஒரு ப்ரொமோஷன், அதாவது அவர் ரிலீஸ் பண்ணுற ஒரு படத்துக்கான ப்ரொமோஷன், அதை தாண்டி வந்துட்டு கேவிஎன் ப்ரொடக்ஷன் கொடுத்த வேலை அப்படின்றதையும் ரொம்ப பக்காவாக செஞ்சு முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விஜய் அவர்களே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பார்த்து அசந்து போகிற அளவுக்கு அந்த வேலைகள் அப்படின்றத ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்காராம் டத்தோ மாலிக். இந்த விழாவை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு 2 செக்மெண்ட்டாக விழாவை பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒன்று வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தளபதி கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஸ்டார்டிங்லேருந்து இப்போ ஜனநாயகன் வரைக்குமே அவருடைய பாடல்கள் ரொம்ப ஃபேமஸான
ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க மத்தியில் ரொம்பவே ரீச்சான பாடல்களை அந்த பாடல்களை பாடினவங்களையே பாட வைக்கிறது அப்படின்னும், இன்னொரு செக்மெண்ட்ல வந்துட்டு தளபதி விஜய் இருக்கார் இல்லையா, அவருக்கான ஃபேர்வெல் மாதிரியுமே செட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அப்படிப்பட்ட அந்த ஃபேர்வெல்ல வந்துட்டு பார்த்தோன்னா தனுஷ், கவின், அதை தாண்டி அனிருத், அதை தாண்டி இன்னும் எக்கச்சக்கமான பிரபலமான ஆக்டர்ஸும் பங்கெடுத்துக்க இருக்காங்களாம். ஆக்ட்ரஸஸ் பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பல நடிகைகளும் பங்கெடுத்துக்க இருக்காங்களாம். இந்த ஷோவை பொறுத்த வரைக்குமே ஒரு செக்மெண்ட் ரியோராஜ் இருக்கார் இல்லையா, ரியோராஜும் இன்னொரு செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மிர்ச்சி விஜய் இருக்கார் இல்லையா, இவங்க தான் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஷோவை முழுக்க 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 என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போகிறதுனால அதில் அரசியல் சார்ந்த விஷயங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி மலேசியா கவர்மெண்ட்டும் சொல்லியிருக்கிறதுனால இந்த விழாவை முழுக்க முழுக்க என்டர்டெயின்மெண்ட் சார்ந்த ஒரு விழாவாக மட்டும்தான் இந்த படக்குழு தயார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி வந்துட்டு இந்த டத்தோ அப்துல் மாலிக் இருக்கார் இல்லையா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அவரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விமர்சனங்கள் அப்படின்றதும் முன்வைக்கப்படுது. ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கேருந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சாதாரணமாக அங்கே வேலைக்கு போய் ஜவுளி கடைக்கு வேலைக்கு போய் அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல தொழில்கள் அப்படின்றதெல்லாம் பண்ணி முன்னுக்கு வந்திருந்தார் இல்லையா. அவரை கோலிவுட்டில் பொறுத்த வரைக்குமே முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. எதனால் அவரை போயிட்டு முதலாளின்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, டத்தோ மாலிக்கை பொறுத்த வரைக்குமே எந்த கோலிவுட் நட்சத்திரங்கள் அங்கே மலேசியாவுக்கு வந்தாலுமே, அதாவது அவர் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய விழாக்கள் இருக்கு இல்லையா, அந்த விழாக்களுக்கு வர்றதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கான தனி விமானத்தில் ஆரம்பித்து அதை தாண்டி அவங்களுக்கான ஸ்பெஷல் கவனிப்புகள் ஆரம்பித்து எல்லாமே A to Z ப்ராப்பராக பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு சொல்லப்படுது. இதனாலேயே வந்துட்டு டத்தோ மாலிக் மேலே கோலிவுட் இருக்காங்க இல்லையா, கோலிவுட்டில் இருக்கக்கூடிய ஆக்ட்ரஸ் அண்ட் ஆக்ட்ரஸ்க்கு ஒரு ரொம்ப பெரிய மரியாதை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய மனுஷன் அப்படின்னாலே இந்த சர்ச்சைகளில் சிக்கிறதுன்றது ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி வந்துட்டு டத்தோ அப்துல் மாலிக்கை பொறுத்த வரைக்கும் அவரும் வந்துட்டு இந்த சர்வதேச பணப்பரிமாற்ற ஊழல் அப்படின்ற மாதிரியான வழக்குகளில் கைது செய்யப்பட்டிருந்தார். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம்னா அதுக்கு அடுத்த நாள்லயே அவர் ஜாமீன்ல வந்தது அப்படின்றதெல்லாம் வேற ஒரு கதை. அதை தாண்டி வந்துட்டு இங்க ஜாபர் ஷாதி கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சின்சியரா போய்கிட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த கேஸ்லயும் கொஞ்சம் இணைச்செல்லாம் பேசப்பட்டாரு. அதுக்கப்புறமா வீடியோ வெளியிட்டு விளக்கங்கள் அப்படின்றதெல்லாம் கொடுத்திருந்தாரு. எது எப்படியா இருந்தாலும் கேவிஏ ப்ரொடக்ஷனுக்காகவும் நம்ம தளபதி விஜய் இருக்கார் இல்லையா, அவருக்காகவும் ரொம்பவே மெனக்கெட்டு இருக்காரு டத்தோ மாலிக் அப்படின்னு சொல்லப்படுது. ஓவராலா இந்த ஷோ சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் டிக் அடிச்சு முடிச்சிருக்காராம் மாலிக். ஸோ நீங்க மாலிக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். தட பை பை.